அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த கிரேஸ் மார்க் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது அப்டேட்ஸ்னு சொல்ல முடியாது, ஆசிரியர்கள் வந்து கோரிக்கையை விடுத்துள்ளார்கள், அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கட்டாய வினா 22 இருக்கு இல்லையா, அதில் விடை எழுத முயற்சி செய்திருப்பேன், மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வந்து விடுத்துள்ளனர். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். சோசியலுக்குலாம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நான் இன்றைக்கி போட்டுருவேன். லைவ் இன்றைக்கி மறக்காமல் 7:15 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கான அறிவியல் பொதுத் தேர்வு நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா. கட்டாயவினா பகுதியில் தமிழ் வழியில் பார்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக கொடுக்கல. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீத்தேன் CH4 அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வழியில் வினாத்தாளில் மீத்தேன் என மட்டுமே கொடுக்கப்பட்டு இருந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் வினாவை புரிந்து எழுத முடியாமல் தவறான புரிதலில் மாற்றி பதிலளித்து உள்ளதாகவும், சிலர் தவறான விடை எழுதியும் மதிப்பெண்கள் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கட்டாய வினா 22 தமிழ் வழியில் விடையளிக்க முயற்சி அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண்கள் 2 மதிப்பெண் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். 22 நான் உங்களுக்கு ஸ்னாப்பு கூட போடுறேன். 22 கொஸ்டின்ஸில் இங்கிலீஷ் மீடியத்தில் CH4ன்னு கொடுத்துருக்காங்க, மீத்தேன்னு போட்டு. தமிழ் மீடியத்தில் அதை அப்டேட் பண்ணலை, அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வெறும் மீத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் 34Bல 2 வந்து கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்காக இருக்குது. அந்த அப்டேட்ஸும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன சார், அது கிரேஸ் மார்க்லாம் கிடைக்குமா 34Bல 2? நம்ம லைவ் எடுத்துருந்தோம், அதுலேயும் நம்ம நிறைய பசங்க கேட்டிருந்தாங்க, அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது சார் கொஸ்டின்ஸில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், அந்த அஃபீஷியல் அப்டேட்ஸில் என்னென்ன வருது அப்படின்றது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தொடர்ச்சியாக வரும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இதில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்போ வரும்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த அஃபீஷியல் கீ வரும். ஓகேவா. அந்த அஃபீஷியல் கீ வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த கோரிக்கை வச்சதுக்கு எல்லாத்துக்கும் அஃபீஷியலாக அந்த கீழே வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ 12th 11th இப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரேஸ் மார்க்கில் வருதுன்னா மேர்லி அட்டெம்ப்ட் வினாயன், அதாவது விடை எழுதிய முயற்சிப்பெண் மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அஃபீஷியலாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த கீ வரும். அதில் தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கிரேஸ் மார்க்காக இருக்கா இல்லையா அப்படின்றது. இதெல்லாம் ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம பசங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோசியல் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான PDFs எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். 11th 12th நீங்கள் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.